இயேசு சொல்றார் இல்லையா, வெளியிருந்து உள்ள போறது வந்து தீட்டுப்படுத்த முடியாது, ஆனா உள்ள இருந்து வெளியே வர்றது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. அது ரெண்டு விதத்துல புரிஞ்சுக்கணும், ரெண்டு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, உள்ளேருந்து பொல்லாதது வருதுனாலே உள்ள வந்து தீட்டுப்பட்டு தான் இருக்கு. கரெக்டா? உள்ளேருந்து பொல்லாதது வருதுனாலே உள்ள தீட்டுப்பட்டு தான் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லை, இயேசு சொல்றது அதை விட ஒரு ஸ்டெப் தாண்டி போறாரு. உள்ளேருந்து வெளியே வர்றது வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. தீட்டை வெளிப்படுத்துதுன்னு சொல்ல, தீட்டு படுத்துது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அதான் ஸ்பர்ஜன் சொன்ன உதாரணம். உள்ள திருடன் எப்பவுமே தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கிறதே மோசம்தான், ஆனால் அவன் எந்திரிச்சான்னா இன்னும் மோசம் இல்லையா? அவன் அப்பப்போ இது வெளிப்படுறது வந்து என்ன காண்பிக்குதுன்னா, அவன் அப்பப்போ வந்துட்டு போறான் இல்லை, உள்ள தூங்கிட்டு இருக்கிறான், அதுவே மோசம்தான். ஆனால் அது மட்டும் இல்லை, அவன் எந்திரிச்சான்னா சூழ்நிலை இன்னும் மோசமாக ஆயிடுது, ஆள் இன்னும் மோசமாக ஆயிடுறாங்க. ஒரு தூங்குகிற ராட்சதன், அவன் இருந்தாலே பிரச்சனை தான், ஆனால் அவன் எந்திரிச்சானா பிரச்சனை இன்னும் மோசமாக ஆயிடுது இல்லையா? அதான், அதாவது பொல்லாத காரியங்கள் இப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில் உள்ள தீட்டு இருக்குன்றது அதை வெளிப்படுத்துன்றது மட்டும் இல்லை, அந்த பொல்லாத நம்ம செய்கிறப்போ, பேசுகிறப்போ, எண்றப்போ, அதில் ஆக்ட் பண்ணுற, when you act on your sinful impulses, பாவ அந்த ஆசைகளை நிறைவேற்ற நாம் செயல்படுவோமானால் அது நம்மளை இன்னும் தீட்டுப்படுத்திடுது, அதை நம்மளை இன்னும் மோசமாய் ஆக்கி விட்டுறது. முன்னை விட இன்னும் மோசமாக இன்னும் தீட்டுப்படுகிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சூவேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, காவாய், அது எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. எல்லா வீடுகள் கீழேயும் இருக்குது, ரோட்டு கீழே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம அது இருக்குதுன்னே மறந்துடுறோம். ஏன்னா நீட்டாக அதை கரெக்டாக பைப்பிங் கொடுத்து வச்சு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாதபடி வச்சுட்டாங்க. ஆனால் அப்பப்போ தலை காமிக்குது. மழை பெய்கிறப்போ இருக்கிறதே அது யோசித்து பார்த்தாலே கொஞ்சம் அருவருப்பாயிடுது. ஆனால் மழை பெய்கிறப்போ அது லீக் ஆகி வெளியே வந்துன்னா இந்த நாற்றமும் அந்த ஃபீலிங் இன்னும் அருவருப்பாயிடுது. பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிறதே சரி மோசம்தான், ஆனால் வெளியே வந்துச்சுன்னா அது இன்னும் மோசம். அதான் சொல்கிறார் இயேசு, இருக்கிறதே அது இருக்குதுன்றது வந்து தீட்டாக இருக்குதுன்னு தான் காண்பிக்குது, ஆனால் வெளியே வந்தால் இன்னும் அதிகமாய் தீட்டு, இன்னும் அதிகமான அசுத்தம். நீங்கள் சொல்லலாம், என்ன மேடையில் ஒவ்வாத உதாரணம் கொடுக்குறீங்க? இல்லைங்க, இந்த செய்திக்கு இது பொருந்தும். ஏன்னா அந்த காவா தண்ணியை நம்ம அவ்வளோ மோசமாக நினைக்கிறோம், ஆனால் பாவத்தை அதை விட மோசமாக எண்ண வேண்டும். அதை விட மோசம் வந்து பாவம், அதை விட மோசம் பாவம். ஏன்னா அது இருதயத்தையே மனுஷனையே தீட்டுப்படுத்துது. சரி, அப்போது நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் உணர்வோமானால்